என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் பார்க்க போகிறோம். கொடுத்துக்கூடிய கொஸ்டினை பார்சியல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. இப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிகிரி செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்ன, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இப்போ நியூமரேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2, டினாமினேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 2 தான், டினாமினேட்டரோட டிகிரி 2 தான். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் ரெண்டு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா 2 = 2. புரியுதுங்களா? நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் இந்த நம்மளுக்கு என்னென்னா இந்த ப்ராப்ளத்தில் ஈக்குவலாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா ப்ராப்ளத்தில் டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. நம்ம லாங் டிவிஷன் மெத்தடு யூஸ் பண்ணணும். எப்பயுமே டினாமினேட்டரோட டிகிரி தான் பெருசாக இருக்கணும். அப்படி டினாமினேட்டர் டிகிரி பெருசாக இருந்தால் அதுக்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரி ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது டினாமினேட்டர் டிகிரி விட நியூமரேட்டரோட டிகிரி பெருசாக இருந்தாலோ அதுக்கு பேர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படி இருந்ததுன்னா ப்ராப்ளத்தை டைரெக்டாக அப்ரோச் பண்ணக்கூடாது, லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் உள்ளே எழுதிக்கங்க பார்க்கலாம். நியூமரேட்டர் என்ன, x² + x + 1. இப்போ டினாமினேட்டர் இங்கே வெளியே எழுதிக்கலாம், x² + 2x + 1. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, x². அந்த x² இங்கே எழுதுங்க, டிவைடட் பை பாருங்கள், இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது டிவைசருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே எழுதியிருக்கேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் x², இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைசருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் x². இப்போ என்ன பண்ணணும், x² கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 1. அந்த 1 பார்த்தீங்கன்னா கோஷனில் கொடுத்துருங்க. நம்ம எப்படி இங்கே என்ன நம்பர் வரணுங்கிறது எப்படி நம்ம தீர்மானித்தோம், இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே எழுதியிருக்கேன் x². இப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் x². இதை ரெண்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 1. இந்த 1 நம்பர் கொடுத்துச்சு. இந்த 1ஆல் இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1 × x², அப்போ 1 × 2x, 2x + 1 × 1, 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் த சைன். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் கொடுக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் கொடுக்கணும். இங்கே நம்மளுக்கு +x² இருக்குது, நம்ம -x² + 2x -2x + 1 -1. இப்போ என்னென்னா புது சைனை தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே +x² இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -x² கேன்சல் ஆகிடும். இங்கே +x, இங்கே -2x. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா -x வரும். தெரியலையா? கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், -2. அப்போ -2 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள் 1. அமுத்தினீங்கன்னா என்ன ஆன்சர் பாருங்கள் -1. அப்போ -1ங்கிறது என்ன, -1xனாலும் சரி -x கரெக்ட் தான். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் என்னென்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, -x கிடச்சிருக்கு. இப்போ இது என்னென்னா கோஷன்ட். இது என்ன கோஷன்ட், இது என்ன ரிமைண்டர். கோஷன்ட், ரிமைண்டர், இது என்ன டிவைசர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதலாம். கொடுத்துக்கூடிய என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், x² + x + 1 டிவைடட் பை x² + 2x + 1 = கொடுத்துக்கூடிய கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதணும், அடுத்து ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். கோஷன்ட், ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர், ஏதாவது டிவைட் பண்ணமோ அதை எடுத்து எழுதுவோம். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் தூக்கி அப்படி எழுதிட்டோம். இப்போ = கோஷன்ட் என்ன வந்தது நம்மளுக்கு 1. இந்த கோஷன்ட்டோட ஆன்சர் என்ன வந்தது 1, அதை எழுதிடுங்க. ப்ளஸ் ரிமைண்டரோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்தது பாருங்கள், -x ப்ராக்கெட் கொடுத்துருங்க. டிவைட் பை டிவைசர், ஏதாவது டிவைட் பண்ணோம், x² + 2x + 1. அவ்வளோதான். புரியுதுங்களா? கொடுத்துக்கூடிய கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். இப்படி கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர், ஏதாவது டிவைட் பண்ண எழுதிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ டிகிரி செக் பண்ணி பாருங்கள். எக்ஸனுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 1, இது எக்ஸனுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போ டினாமினேட்டர் டிகிரி தான் பெருசாக இருக்குது. இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு. நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதை பாருங்கள், இங்கே எழுதிக்கலாம். டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், x² + 2x + 1. உங்களுக்கு புரியிருக்கா? இங்கே எழுதி காமிக்கிறேன். இந்த x² கோஎஃபிஷியன்ட் என்ன 1. இப்போ நம்ம என்னென்னா இந்த ஒரு i மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ i மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா x² கோஎஃபிஷியன்ட்னா 1. அப்போ 1 × 1 அந்த x² கோஎஃபிஷியன்ட்டாலையும் கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 1 1. அடுத்து எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்கள் 2. அந்த 2 இங்கே வரணும்.
அதாவது என்னென்னா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் 1 வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 வரணும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர் எடுக்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணுறா 1 வர மாதிரி ஃபேக்டர் என்ன? 1 × 1 தான் நம்மளுக்கு 1. புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? 1 வரும், இங்கே 1 வரும். இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1 வருது, ஆட் பண்ணால் 2 வருது. அப்போ கரெக்டு. இப்போது என்ன பண்ணணும்னா இந்த x2 கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அந்த 1ஆல் இங்கே கீழே டிவைட் பண்ணணும். 1/1 1 தான். இங்கே 1/1 வந்து 1 தான். எதுக்காக இது சொல்லித்தரேன்னா, இப்போ x2க்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 5x2 இருந்ததுன்னா இங்கே வந்து டிவைடட் பை 5, இங்கே டிவைடட் பை 5 வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபேக்டர் எழுதும்போது இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? இந்த 1க்கு முன்னாடி எந்த சிம்பிள் இல்லைன்னு அர்த்தம்? ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபேக்டராக நம்ம எடுத்து எழுதும்போது இந்த இடத்த நம்ம எப்படி எழுதலாம்? 1 + -x டிவைடட் பை x2 + 2x + 1க்கு பதிலாக முன்னாடி x கொடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்கு பாருங்கள்? +1. அடுத்து இங்கே எக்ஸ் கொடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? +1. அப்போ x + 1 x + 1ங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இந்த கொஸ்டினை தூக்கி அப்படி எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x2 + x + 1 டிவைடட் பை x2 + 2x + 1 எழுதிட்டோம். இந்த கொஸ்டினை தான் இங்கே வரும் பார்த்தீங்களா? அந்த கொஸ்டினை தான் நான் இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். எழுதிட்டு = 1 ப்ளஸ் இந்த நியூமரேட்டரில் கூடிய அந்த -x எழுதியாச்சு டிவைடட் பை x + 1 × x + 1 நம்ம என்ன எழுதலாம்? x + 1 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இதை பாக்ஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ஸ்டார்னு சொல்லி பேர் கொடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த x + 1 × x + 1 எங்கே வந்தது? இந்த x2 + 2x + 1 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு x + 1 × x + 1 வருது. புரியுதுங்களா? இந்த x + 1 × x + 1ங்கிறது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. a × a² எழுதலாம். x + 1 × x + 1 x + 1 த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ தான் ஃபேக்டரி வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கே வர்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா -x டிவைடட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் = இப்போ நம்ம இது எப்படி பிரிக்கலாம்? ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன டைப்னு செக் பண்ணணுமா? இந்த ஸ்கொயர் விட்டுருங்க. ஸ்கொயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன? x + 1ங்கிறது லீனியர். நம்ம என்ன ஹிண்ட் பார்த்துருக்கோம்? ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ கியூபோ பவரில் 4 இந்த மாதிரி இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெளியே ஸ்கொயர் இருந்தால் அந்த ஃபேக்டர் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெளியே கியூப் இருந்தால் ஃபேக்டர் 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெளியே பவரில் 4 இருந்தால் ஃபேக்டர் வந்து 4 தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன? உள்ள வந்து லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள பிராக்கெட்டுக்கு வெளியே தான் நான் சொல்லக்கூடிய ஸ்கொயர் கியூப்லாம். பிராக்கெட்டுக்குள்ள ஸ்கொயர் வந்து அது வேற. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர்லாம் பார்த்தா இது லீனியர். இப்போ x + 1 த ஹோல் ஸ்கொயர்னா லீனியர் ஃபேக்டர் எவ்வளோ தடவை ரிப்பீட்டட் ஆயிருக்கு? 2 தடவை வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. லீனியர் ஃபேக்டர் தான் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? இது எப்படி எழுதலாம்? இப்போ டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு x + 1 அதனுடைய பவர் வந்து 1 வந்து கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். ப்ளஸ் அடுத்து பாருங்கள் x + 1 இந்த பவரில் வந்து 2 x + 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஃபஸ்ட்டு x + 1 இந்த பவரில் வந்து 1 x + 1 பவரில் வந்து 2 கொடுக்கணும். இங்கே கியூப் இருந்ததுன்னா x + 1 பவரில் 1 x + 1 பவரில் 2 x + 1 பவரில் வந்து 3 இந்த மாதிரி பிரிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டடாக இருக்குன்னு அர்த்தம். மேலே வந்து என்ன கொடுப்போம்னா ab. புரியுதுங்களா? அப்போ ஏபிங்கிறது என்ன? கான்ஸ்டன்ஸ். புரியுதுங்களா? அந்த ஏபியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் வந்து நமக்கு முடிஞ்சிடும். இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாங்களா? அப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? இது எல்ஹெச்எஸ்ல வச்சுக்கிறோம், இது ஆர்ஹெச்எஸ்ல வச்சுக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் எழுதலாமா? எல்ஹெச்எஸ்ல இருக்கு பாருங்க, -x டிவைடட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் = இப்போ ஆர்ஹெச்எஸ்ல நம்ம எப்படி டினாமினேட்டர் ஃபில் பண்ணுவோம்? எல்ஹெச்எஸ்ல என்ன டினாமினேட்டர் இருக்கோ அப்படியே தூக்கி எழுதுவோம். இங்கே லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆயிருக்கனால இந்த x + 1 த ஹோல் ஸ்கொயரை x + 1 × x + 1 எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? இந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் வரும்போது மட்டும்தான் நான் இப்படி வந்து மாற்றி எழுதிக்கிறேன். நீங்கள் x + 1 த ஹோல் ஸ்கொயர் எழுதினாலும் கரெக்டு தான். இப்படி எழுதும்போது கொஞ்சம் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? a. இப்போ டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். இங்கே டினாமினேட்டர் a கீழே என்ன இருக்குது பாருங்கள்? x + 1. இங்கே பாருங்கள் x + 1 மறைச்சிக்குங்க. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள்? x + 1. பாருங்கள் x + 1 மறைச்சிக்குங்க. அப்போ ஒரு x + 1னால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x + 1. அடுத்து ப்ளஸ் b x + 1 த ஹோல் ஸ்கொயர். x + 1 த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணணும்? 2x + 1 வந்து நம்ம மறைச்சிக்கணும். a × a x². அது மாதிரி x + 1 × x + 1 x + 1 த ஹோல் ஸ்கொயர். தெரியலையா? x + 1 த ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை x + 1 வந்து மறைச்சிக்கணும். அப்போ மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன ஒன்றும் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஏதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள்? -x = இந்த சைடு எழுதிக்கலாம். -x = புரியுதுங்களா? a × x + 1 a × x + 1
ப்ளஸ் பின்னு வரும். இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3ஆவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ஃபேக்டரை 0 பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலாம், ஆல்ரெடி பாருங்கள் இந்த ஸ்கொயர் விட்டுருங்க, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் +1. அப்போ +1க்கு ஆப்போசிட் சைன் என்ன -1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா -1 + 1 என்ன ஆகிடும் 0 ஆகிடுமா. அப்போ 0² வந்து 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா இந்த ஃபேக்டர் நம்மளால் 0 பண்ண முடியுது. கரெக்டுங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் -1 சொல்லி எந்த ஈக்குவேஷன் கொடுக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாத்தையும் நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள், இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ், எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறேன் ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 + 1 டிக் பண்ண இடத்துலலாம் -1 கொடுக்குறேன் ப்ளஸ் b. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு -1 × -1 வந்து இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து +1 இங்கே வரும். தெரியலையா கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுங்கள். மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு வந்தீங்கன்னா +1. இப்போ என்ன ஆகும், -1 × -1 வந்து 0. 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் நமக்கு 0. அப்போ பியினுடைய ஆன்சர் என்ன வந்துருச்சு பாருங்கள், பியோட ஆன்சர் வந்து 1. 1 ஈக்குவல் டு பினாலும் ஒன்று தான், b ஈக்குவல் டு 1 ஒன்று தான். புரியுதுங்களா. அப்போ பியோட ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது ஏபி 2 வேல்யூ வேணும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்ததுனால இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு 0 ஆகிடுச்சு. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்க கொடுக்குறதுக்கு, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு பாருங்கள். வேறு எந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் வந்து நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது 0க்கு வந்து நெய்தர் பாசிட்டிவ், 0 வந்து என்னென்னா 0க்கு பாசிட்டிவ் சைனும் கிடையாது, நெகட்டிவ் சைனும் கிடையாது. புரியுதா. நெய்தர் பாசிட்டிவ் நார் வந்து நெகட்டிவ். புரியுதுங்களா. அதனால் வந்து நான் டைரெக்டாக வந்து 0 கொடுத்துறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு a இன்ட்டு 0 + 1 + b. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0 அப்படியே எழுதிக்கலாங்களா. இப்போது a இந்த 0 + 1 கால்குலேட்டர் என்ன வரும், 1 வரும் ப்ளஸ் b. இப்போ என்ன பண்ணலாம், 0 ஈக்குவல் டு a × 1 வந்து a ப்ளஸ் b. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேலை என்னென்னு பாருங்கள், நம்மளுக்கு பியோட மதிப்பு தெரியுங்களா. பியோட ஆன்சர் என்ன 1, அது கொடுத்துக்கலாங்களா. அப்போ 0 ஈக்குவல் டு a + 1. இப்போ இந்த +1 வந்து நம்மளுக்கு இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், -1 மாறும். புரியுதுங்களா. அப்போ -1 ஈக்குவல் டு a. அப்போ ஏனுடைய ஆன்சர் என்ன -1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் 4ல் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். இது என்ன இருக்குது பாருங்கள், -x / x + 1 ^ 2. -x / x + 1 ^ 2 ஈக்குவல் டு a / x - 1 x + 1. ஏனோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள் -1. அப்போ -1 / x + 1. அடுத்து பாருங்கள் பியோட ஆன்சர் நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், பியோட ஆன்சர் 1ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன வரும், 1 / x + 1 ^ 2. பியோட ஆன்சர் வந்து 1, கீழே வந்து x + 1 ^ 2 இருக்குது. இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எங்கிருந்து எடுத்து எழுதணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்டோம். சரிங்களா. இப்போ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சான்னு கேட்டால் இன்னும் ப்ராப்ளம் முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆன்சரை கொண்டு போய் ஸ்டாருங்கிற ஈக்குவேஷனில் கொடுக்கணும். இதுதான் ஸ்டார் ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதைத்தான் வந்து நம்ம என்னென்னா இதை சால்வ் பண்ணி a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்த ஆன்சரை என்ன பண்ணணும், இங்கே வந்த ஆன்சரை இதில் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக வந்து முழுமையடையும். சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், x² + x + 1 / x² + 2x + 1 எழுதுறாங்களா. அப்போ ஸ்டார் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதுறேன். x² + x + 1 / x² + 2x + 1 x² + 2x + 1 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே 1 இருக்கா. அப்போ 1 எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள் ப்ளஸ்ன்னு இருக்கா, இந்த ப்ளஸ் இந்த -x / x + 1 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக தான் நாங்கள் பாருங்கள் -x / x + 1 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக தான் இந்த ஆன்சர். புரியுதுங்களா. இன்னொரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடை தூக்கி அப்படியே எழுதிட்டேன். இந்த 1 + அப்படியே எழுதிட்டேன். இங்கே பாருங்கள் -x / x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் -x / x + 1 ஹோல் ஸ்கொயர், அதனுடைய ஆன்சர் தான் இது. வேணா இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதோட ஆன்சர் இங்கே எழுதுங்க பார்க்கலாம். -1 / x + 1 ப்ளஸ் 1 / x + 1 ^ 2. இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.
இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் புரியும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருந்தாலும் 2 டிகிரி இந்த ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் டிகிரி பெருசாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.